இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட வேலை என்ன? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட வேலை என்னென்னா, நம்ம குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது வந்து பைருவேட்டாக ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஃபைனலாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. இந்த எனர்ஜி எதில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறும்போது NADH மாலிகுலை எனர்ஜியாக மாற்றணும். இந்த NADH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி, ஒரு பேட்ரி மாதிரி. ஒரு மாலிகுலை உடைக்கும் போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற வேலைனா இந்த NADH. இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னன்னாக்கா முக்கால்வாசி கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்கா பைருவேட்டாக மாறுது. ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறும்போது NADH மூலமாக, ஸோ இப்போ 6 கார்பனாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து 3 கார்பனாக உள்ள பைருவேட்டாக மாறுது. ஸோ இந்த கார்பனை உடைக்கும் போது என்ன ஆகும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை NADH அப்படிங்கிற ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது ஒன்று. இப்போ இந்த பைருவேட் வந்து என்ன பண்ணுதுன்னா மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ளே போகுது. மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ளே சாதாரணமாக போக முடியாது. ஸோ இப்போ இந்த பைருவேட் மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அசிடைல் CoAவாக மாறுது. அந்த அசிடைல் CoA கிரப் சைக்கிள் மூலமாக NADH அப்புறம் வந்து FADH2 அப்படிங்கிற மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறி அதில் சில NADHும், அதே மாதிரி இந்த பைருவேட்லேருந்து அசிடைல் CoAவாக மாறும்போது NADH ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி அசிடைல் CoAலேருந்து கிரப் சைக்கிளாக போகும்போது சில NADH ப்ரொடியூஸ் ஆகும். இந்த NADH எல்லாத்தையுமே எனர்ஜியாக மாற்றணும். NADH மட்டும் இல்லாமல் FADH வந்து எனர்ஜியாக மாற்றணும். அதை எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ஒரே வேலை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவோட அனாட்டமி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க, மைட்டோகாண்ட்ரியாவில் இதை வந்து அவுட்டர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்து அவுட்டர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்து இன்னர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆர்கனைஸாக இருக்கிறத மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தோம்னாக்கா இதை வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னும் இதை வந்து அவுட்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். ஸோ இந்த இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் இது, அதே மாதிரி அவுட்டர் மெம்பரேன்ஸ் இது இன்னர் மெம்பரேன். இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். அப்போ உள்ளே பார்த்தோம்னா கிரப் சைக்கிள் நடக்கும். ஸோ இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, குளுக்கோஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சொல்கிறேன், குளுக்கோஸ் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறுது. அப்போ சில எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து NADH அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பைருவேட் வந்து அசிடைல் CoAவாக மாறுது. இந்த பைருவேட் வந்து அசிடைல் CoAவாக மாறுறீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ளே நடக்குது. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே செல்லுக்குள்ள நடக்குது மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த ஏரியா வந்து என்ன சொல்லணும்னாக்கா இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து அவுட்டர் மெம்பரேன் சொல்லலாம். இதை வந்து இன்னர் மெம்பரேன் சொல்லலாம். இந்த ஏரியா இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் சொல்லலாம். இப்போ இந்த அசிடைல் CoA உள்ளே வருது. அது வந்து கிரப் சைக்கிள் மூலமாக சில NADHை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த NADHை எப்படி ATPயாக மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து NADH உள்ளே வந்துருச்சு. எப்படின்னாக்கா இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக இந்த இடத்துல வந்து இந்த கிரப் சைக்கிள் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கிரப் சைக்கிள் நடக்குது. இங்கெல்லாம் கிரப் சைக்கிள் நடக்குது. இந்த கிரப் சைக்கிள் நடக்கும்போதுனா தான் NADH ப்ரொடியூஸ் ஆகல. அந்த NADH இங்கே இருக்கிற இன்னர் மெம்பரேனோட ரியாக்டர். ஸோ இதுதான் வந்து இன்னர் மெம்பரேன். இது இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸு, இது வந்து அவுட்டர் மெம்பரேன். இப்போ NADH உள்ள நுழையுதுல, அசிடைல் CoA வந்து கிரப் சைக்கிள் மூலமாக NADH FADH2 ப்ரொடியூஸ் ஆகுதுல. ஸோ
இந்த FADH NADH சரி FADHனா என்ன? FADHனா ஒன்றும் அதுவும் NADH மாதிரி தான். இது என்ன சொல்லணும்னாக்க குறைஞ்ச அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் இந்த FADH. அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது தான் NADH. ஸோ ஒரு கிரப் சைக்கிளை பொறுத்தவரை 6 NADH வந்து ப்ரொடியூஸ் ஆகும், 2 FADH ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகிற NADH FADH இருக்குல்ல, இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல் பார்க்கும்போது இந்த NADH இருக்குல்ல, இந்த NADH NAD + H மாறும். ஸோ ஒரு புரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுமா? அந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கும். இப்போ சில மாலிகுல் ஆஃப் புரோட்டான் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அப்படியே இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. இப்போ இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னாக்கா கோஎன்சைம் கியூப்ட போகுது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 2 பக்கம் வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் 2 என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இது NADH வந்து உடைச்சி எனர்ஜியை எடுக்குது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் 2 வந்து FADH2 உடைக்குது. 2 மாலிகுல் ஆஃப் FADH2 உடைக்குது. அதுலேருந்து புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. அந்த புரோட்டான் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அது சார் ரிலீஸ் ஆகுது. இதுலேருந்து ரிலீஸ் உடைக்கும் போது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகல. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுனாக்கா இந்த கோஎன்சைம் கிட்ட போகுது. இந்த கோஎன்சைம் அப்படிங்கிறது மொபைல், இது மொபைல் ஆகக்கூடிய ஒரு மாலிகுல், ஒரு என்சைம். இப்போ என்னன்னா இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சா, ஸோ என்ன ஆகும், எலக்ட்ரானை உடைச்சும் போது எனர்ஜி வந்து அதிகமாக வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. உடைக்கும் போது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகல. அந்த எனர்ஜியை இந்த மாலிகுல் தாங்காது. ஸோ எந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி அந்த எனர்ஜியை இந்த மாலிகுல் வந்து தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா இந்த மாலிகுல் வந்து பக்கத்து மாலிகுலுக்கு கடத்தி விட்டுரும், பக்கத்து காம்ப்ளெக்ஸ்க்கு கடத்தி விடும். ஸோ இப்போ வந்து இந்த NADH2 உடச்சி பிரேக் பண்ணி அதிக எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா, ஸோ அதிகமாக எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த எனர்ஜியை வந்து இதனால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால கோஎன்சைம் தெளியுது. அதே மாதிரி இந்த FADH2வும் இந்த உடைக்கும் போது என்ன பிரேக் பண்ணும்போது புரோட்டான் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அதனால் அதிகப்படியான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கோஎன்சைம்க்கு தள்ளி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும்போது என்னன்னா இந்த இருக்கிற பம்ப், இந்த சேனல் இருக்குல்ல, இது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஓப்பன் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா புரோட்டான், இங்கே இருக்கிற புரோட்டான் எல்லாம் ஒரு சைடு இங்கேயும் போகும், ஒரு சைடு இங்கேயும் போகும். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் 2க்கு நடக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 என்ன பண்ணுது, FADH2 உடச்சி புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. அந்த புரோட்டான் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் 2 உடைக்கும் போது எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணால் கோஎன்சைம்கிட்ட போகுது. இந்த கோஎன்சைம் என்ன பண்ணுதுன்னா இதுவும் அதிகப்படியாக தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, அதிகப்படி எனர்ஜியை தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கோஎன்சைம் Q என்ன பண்ணுது அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் 3க்கிட்ட போகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் 3ட்ட அதிகப்படியான எலக்ட்ரான் வந்து சேர ஆரம்பிக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல அதிகப்படியான எலக்ட்ரான் சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதுவும் அதே தான், ஹை மாலிகுலர் எனர்ஜியை வந்து இதனால் தாக்கு பிடிக்க முடியாது. அதிகப்படியான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுதுனாக்கா இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, காம்ப்ளெக்ஸ் 3 என்ன பண்ணுதுனாக்கா இங்கே இருக்கிற அந்த சேனலை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற புரோட்டான் இருக்குல்ல, இந்த புரோட்டான் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி விடுது. இப்போ என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் புரோட்டான் ஃபுல்லாக வெளியே தள்ளிடுச்சு. இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சைட்டோக்ரோம் C கிட்ட தள்ளுது. இந்த சைட்டோக்ரோம் C என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த எலக்ட்ரானை வந்து கேரி பண்ணிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக இங்கே தள்ளுது. ஸோ சைட்டோக்ரோம் C என்ன பண்ணுது அப்படின்னாக்கா டேரெக்டாக சைட்டோக்ரோம் A3 இல்லை சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் இல்லை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் 4ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதிகப்படியான எலக்ட்ரானை வந்து தாக்கு பிடிக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து சைட்டோக்ரோம் C மாறுது, சைட்டோக்ரோம் Cலேருந்து சைட்டோக்ரோம் A3, அதுதான் வந்து சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் காம்ப்ளெக்ஸ் 4. அங்கே வந்து இந்த எலக்ட்ரானை கொடுக்குது. இப்போ என்ன பண்ணுது, அந்த சைட்டோக்ரோம் 4 இல்லை சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் இல்லை சைட்டோக்ரோம் A3 இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரானை வெளியில் தள்ளும் போதே இங்கே இருக்கிற புரோட்டான் சேனலை ஓப்பன் பண்ணி விடுது. உள்ளே இருக்கிற புரோட்டான் எல்லாம் வெளியேறுது. அப்போ நம்ம இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸில் பார்த்தோம்னா அதிகப்படியான புரோட்டான் இருக்குது. அந்த இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸை தாண்டி உள்ளே பார்த்தோம்னா புரோட்டானே இல்லை. இப்போ இந்த ரிலீஸ் ஆன எலக்ட்ரானை என்னையா பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுவாசிப்போம்ல, நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம்ல, நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஆக்சிஜன் வந்து செல்லுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ லங்ஸ் மூலமாக செல்லுக்குள்ளே வந்து அது டிஃப்யூஷன் ஆகி அந்த ஆக்சிஜன் இங்கே இருக்கிற சில புரோட்டானோட சில ஹைட்ரஜனோட மிக்ஸ் ஆகி
ஸோ ஹைட்ரஜனோட மிக்ஸ் ஆகி ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி அதோட சேர்ந்து எலக்ட்ரான் இங்கேருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் இருக்குல்ல அதுவும் சேர்ந்து வாட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியத்துக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா புரோட்டானே இல்லை. அந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிகப்படியான புரோட்டான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே படிச்சிருப்போம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இப்போ புரியாமல் சொல்லலாம் புரோட்டான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே புரோட்டானே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போக பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற புரோட்டான் வந்து இங்கே போகுது. எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி சிந்தேஸ். இதுதான் காம்ப்ளெக்ஸ் 5. நமக்கு இன்னும் புரியுற மாதிரி தெளிவாக சொல்லலாம் அப்படின்னாக்கா டேம்பில் வந்து தண்ணி வரும்ல, இப்போ வரும்போது மோட்டாரை யூஸ் பண்ணி கரண்ட் எடுப்போம்ல, அதே மெக்கானிசம் தான் இங்கேயும், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த புரோட்டான் வெளியே உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஏடிபி தான் நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. இப்போ இந்த ஏடிபி எப்படி எனர்ஜியாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு NADH உள்ளே போச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு இந்த NADH உள்ளே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் உள்ளே போகும், இந்த காம்ப்ளெக்ஸ் 3 கிட்ட போகும், அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் 4 கிட்டையும் போகும். ஓகேவா? அப்போ 3 புரோட்டான் வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. ஓகேவா? ஒரு NADH வந்து காம்ப்ளெக்ஸ் 1 கிட்ட ஒரு புரோட்டான் வந்து வெளியேறுது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 3 கிட்ட ஒரு புரோட்டான் வெளியேறுது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 4 கிட்ட ஒரு புரோட்டான் வெளியேறுது. ஸோ ஒரு NADH 3 புரோட்டானை இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே அனுப்புது. ஸோ அந்த 3 புரோட்டான் தான் என்ன பண்ணுது, ஏடிபியாக மாறுது. ஸோ ஒரு NADH 3 ஏடிபியாக மாறுது. அதே மாதிரி ஒரு FADH2 இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 3க்கு ஒரு புரோட்டான் போகுது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 4 இல்லை சைட்டோக்ரோம் A3 இல்லை சைட்டோக்ரோம் ஆக்சிஜன் அங்கேயே போய் புரோட்டான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸில் பார்த்தோம்னா 2 புரோட்டான் உள்ளே போகுது. ஸோ 2 புரோட்டான் இங்கே இருந்துச்சு அப்படின்னா 2 மாலிகுலர் ATP சிந்தசிஸ் ஆகும். ஸோ 1 FADH is equal to 2 molecules of ATP ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ATP தான் நமக்கு எனர்ஜியாக தருது. ஏடிபினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு எனர்ஜி ஸ்டோர் இல்லை ஒரு எனர்ஜி கரன்சி கூட சொல்லலாம். எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலுமே எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி ATP அப்படிங்கிற ஃபார்மில் வந்து கொடுக்குது. தேங்க்யூ.